பீஸை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஏதாச்சும் ஒரு பீஸை தட்டலான்னு பார்க்குறேன். எவனாச்சும் ஹெல்ப் பண்ணுறீங்களாடா? இன்றைக்கி ஏதாச்சும் ஒன்று பண்ணுறோண்டா. உனக்கு என்ன தலை ஜாலியாக இருக்க போல. ஏய் தலை. ம் சும்மா தலை தலைன்னு இருக்காடா. ஏண்டா தலை ஆள் இருக்கு தலை. சொல்லுங்கள் சார். மேடம் இன்னைக்கு ஆடிட்டிங் வராங்க. ஏர்லி மார்னிங்கே வந்துடுங்க. ஓகே சார். ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு கிளியர் பண்ணணும். சரிங்க சார். ம் எங்கே போனா இவ? ஆளையே காணோம். ஓ ஹலோ வினோ, சவிதா வந்தாளா? இல்லைடா, ஈவினிங்லேருந்து அவளை காணோம். போனாலும் பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போவா. சரி, உனக்கு தெரிஞ்ச இடத்துல நீ விசாரி, எனக்கு தெரிஞ்ச இடத்துல நான் விசாரிக்கிறேன். சூப்பர் மார்க்கெட்டுக்கு கால் பண்ணி பார்க்குறேன். ஹலோ அண்ணா, சவிதா அங்கே வந்தாளா? ஓகேண்ணா. ஹலோ அங்கிள், சவிதா அங்கே வந்தாளா? இல்லை இல்லை அங்கிள், நான் பார்த்துக்கிறேன். என்னாச்சுமா? இந்த பொண்ணு என் கிளைண்ட் கூட பார்த்தம்மா. என்னது, உன் கிளைண்டா? இரு இரு, தப்பா நினைக்காதம்மா.
அவ கூட நல்லா தான் ஏதோ செய்கையில் பேசிட்டு போனான். என்னன்னு கேட்போம். வா எந்திரிமா, வா போலாம். மா இப்போ நான் அவனை வர சொல்கிறேன், நீ எங்கனாவது மறைஞ்சிக்கோ. அவன் வந்த பிறகு அவனை பிடிச்சி என்னன்னு கேட்கலான்னா. சரிம்மா போகலாம். போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களாம்மா? இன்னும் இல்லை. ஓ, நாங்க 2 பேருமே பொண்ணுங்க. போலீஸ் கிட்ட போனா அதே அட்வான்டேஜா எடுத்துக்குவானுங்க. ஹலோ. ஹலோ, என்ன ரொம்ப நாள் கழிச்சு கூப்பிட்டுருக்க? ஹேய், ஃப்ரீயாடா? ஃப்ரீ தான். ஏன் கேட்குற? ஏதாவது புதுசாக வந்திருக்கா என்ன? இப்போ எப்போ? இப்போ வரியா? சரி வரேன். வா. பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்காளே. வர சொன்னேன். நல்ல விஷயந்தான், வா. என்ன கையை பிடிச்சி இழுத்து போறா? இவ செய்ய போறாளா? அடேங்க அப்பா. உன்னை என்னமோ நினைச்சேன், இப்படி ஒரு பீஸை கொண்டு வந்து இறக்கிறிய. இப்படி ஒரு கட்டையா இருக்கா? முன்னாடியே சொல்லியிருந்தா செஞ்சிருப்பேன். செய்வடா, செய்வ. டேய், எங்கடா என் தங்கச்சி? யாரும் உன் தங்கச்சி? எனக்கு யாரையும் தெரியாது. டேய், உனக்கு தெரியாது? தெரியாதுன்றல்ல. உண்மையை சொல்லுடா. சொல்லுடா, உனக்கு தெரியாது? தெரியாதுன்றல்ல. சொல்லுடா, உனக்கு தெரியாது? சொல்ல போறியா இல்லையா? சொல்றேன். எனக்கு யாருன்னு தெரியாது. ஒருத்த காசு கொடுத்து யூடியூப்ல சைன் லாங்குவேஜ் பார்த்து கற்றுக்க சொன்னான். ஒரு பொண்ணு கொண்டு வந்து விடணும்னு சொன்னான். யாரா? மோகன், மெக்கானிக் மோகன். எங்க இருக்கான்? பக்கத்துல தான் மெயின் ரோட்ல மெக்கானிக் ஷாப் வச்சிருக்கான். ஏய் இருமா. ஐயோ காலு. அவன் தான் மெக்கானிக் மோகன் சொல்லிட்டான்ல, அப்புறம் எதுக்கு? காலைல அங்கே போய் விசாரிப்போம். அவன் சொன்ன இடத்துல போய் பாரு, அதுக்கப்புறம் அவனை பார்த்துப்போம். அடி எதனாச்சும் பட்டிச்சாமா? சரி பார்த்துமா, வா போகலாம். சரி. மாம்பழம் விற்கிற கண்ணம்மா, உன் மனசுக்குள்ளே என்னம்மா? யாரு மேலே கண்ணம்மா நீ எவரை கட்டிக்க சம்மதமா? யாரு மேலே கண்ணம்மா நீ எவரை கட்டிக்க சம்மதமா? போறாளே போறாளே. ஆட்டோ மெக்கானிக் மோகன் யாரு? அங்க இருக்காரு பாருங்க மேடம். மாம்பழம் மாம்பழம் என்றாலே மல்கோவாரு மணி கிளிமூக்கு போல வந்தாலே. போறாளே போறாளே அடுத்த ரோடு பெரிய ரோடு. மாம்பழம் மாம்பழம் என்றாலே மல்கோவாரு மணி கிளிமூக்கு போல வந்தாலே. என்னடா நம்மளுக்கு தெரியாமல் நம்ம பேரில் சும்மா வாழாவன்னு செம்ம கட்ட வந்து நிற்கிது. யாரு நீ? நடி வேணும் உனக்கு? எங்கடா என் தங்கச்சி? யாரு உன் தங்கச்சி? எல்லாம் மொட்டை மொட்டையாக கேட்குற. 2 நாளைக்கு முன்னாடி பாய் பேசாத காது கேட்காத ஒரு பொண்ணை கடத்திட்டு போனீங்கல்ல, அவதான் என் தங்கச்சி. என் தங்கச்சி எங்க வச்சிருக்க? எம்ஆர்எஃப் ரெஸ்டாரண்ட் மைக்கேல் தாண்டி எனக்கு வேலை கொடுத்தான். அவ்வளோ தாண்டி எனக்கு தெரியும், வேற ஒன்றும் எனக்கு தெரியாது. இப்படியே உன்னை விட்டுட்டு போனா உன் விசுவாசத்தை காமிச்சிருவல்ல.
அந்த இடத்துல இன்ட்ரோ பிளாக் விடுறேன் மேடம். மேம், செகண்ட் ஹாஃப் ஓப்பன் பண்ணா அவனை தேடி அவங்க அக்கா வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். நான் பார்த்துக்கிறேன். ம் ஓகே. ம் மேடம், க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு. எம்டி வராரு, கிளம்புறீங்களா? நான் உங்கள் எம்டியை பார்க்க தான் வெயிட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே மேம், வெயிட் பண்ணுங்கள், இன்ஃபார்ம் பண்ணுறேன். Mm-hmm.